بسم الله الرحمن الرحيم. சரியான சாலிஹீன்களே, பாசத்திற்குரிய அன்பு நண்பர்களே, ரமலானுடைய முதல் ஜும்ஆ இது. இந்த ஜும்ஆ இந்த 10 நாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ரஹ்மத்துடைய 10 நாட்கள் என்று. இந்த 10 நாட்களில் என்னென்ன ரஹ்மத்துகள் இருக்கிறதோ அனைத்து ரஹ்மத்துகளையும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிற, அமல் செய்து பெற்றுக்கொள்கிற வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்தருவானா. பெருமக்களே, நமக்கு தெரியும், நாம் நம்மை கொடுத்து அமல் செய்கிற பொழுது அந்த எந்த அமலையும் அல்லாஹ் வீணாக்குவதில்லை என்று குர்ஆனிலே சொல்றாங்க. யாராவது ஒரு நல்ல காரியங்கள் செய்தால் அதற்கு 10 நன்மைகளை தருவதாக அல்லாஹ் கூறுகிறான். இந்த ஆயத்திற்கு விளக்கம் தருகிற பெருமக்கள் முஃபஸ்ஸிர்கள் சொல்லுவார்கள், நம் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு தக்பீர் கட்டி தொழுகிறோமோ, தொழுக வருவதற்காக வேண்டி நம்முடைய ஆர்வம், பொது செய்கிற போது ஏற்பட்ட பேடிக்கைகள், தொழுகையில் தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கிற வரை ரப்போடு இருந்த அந்த தொடர்பு, இவை அனைத்திற்கும் கூடியிருக்கிறது என்று பெருமக்கள் சொல்வார்கள். ஒவ்வொரு அமரும், ஒரு தர்மம் செய்கிறோம் ஜும்ஆவிற்கு பிறகு, அந்த தர்மத்தை எவ்வளவு ஆர்வத்தோடு செய்கிறோமோ அவருடைய தேவைகளை இறைவன் நிறைவேற்றுவான், நமக்கு அந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் என்று நாயகம் சொல்வார்கள். ஒரு ஜகாத்தை சரியாக கணக்கு பார்த்து கொடுத்தால் ஒரு மஹல்லாவில் ஏழைகள் இல்லாத மஹல்லாவாக இறைவன் அதை ஆக்கிவிடுவான். அதே நேரத்தில் நன்மையும் நிரப்பமாக கிடைக்கும் என்று நாயகம் சொல்வார். எனவே அல்லாஹ் கலாமிலே சொல்வான், சின்ன அமல் செய்தாலும், ஒரு அணு அளவு அமல் செய்தாலும் அதையும் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் கடுகளவு பாவம் செய்தாலும் அதனுடைய பிரதிபலனையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதாக அல்லாஹ் கலாமிலே சொல்கிறார். எனவே இந்த ரமலானுடைய மாதம் ரஹ்மத்துகளை தேடுகிற மாதம், ரஹ்மத்துகளை பெற்றுக்கொள்கிற மாதம். பாவங்களினுடைய கதவுகள் அடைக்கப்படுகிறது, நன்மையின் கதவுகள் திறக்கப்படுகிறது. அட்டூழியம் புரிந்து நம்மை பாவம் செய்ய வைக்கிற ஷைத்தான்களை விலங்கிட்டு கொண்டு போய் கடலில் மலக்குகள் கட்டுகிறார்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே ஷைத்தானால் மற்ற மாதங்களில் எவ்வளவு நமக்கு தீங்கு கொடுக்க முடிந்ததோ, நம்முடைய நஃப்ஸில் எவ்வளவு ஊசலாட்டங்களை ஏற்படுத்த முடிந்ததோ அதுவெல்லாம் ரமலானில் புரியாது. எனவேதான் ரமலானில் நமது உள்ளங்கள் மிக இலகுவாக இருக்கிறது. யாரை பார்த்தாலும் சிரிக்கிறோம், எல்லோருக்கும் உதவி செய்ய ஆசைப்படுகிறோம். பள்ளிவாசல்கள் நிரம்பி வருகிறது என்றால் நம்மை வழிகெடுக்கிற ஷைத்தான்கள் கட்டப்பட்டிருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். பெருமக்களே, இந்த ரமலானில் நாம் நன்மைகளை செய்ய ஆர்வம் கொள்ள வேண்டும். சென்ற வாரத்தில் சொன்னது போன்று தராவீஹில் மிகுந்த ஆர்வம் காட்ட வேண்டும், நோன்பு நோற்பதில் மிகுந்த ஆர்வம் காட்ட வேண்டும், இஃப்தாருக்காக உதவி செய்வதில், கஞ்சிக்காக பள்ளிவாசலில் கொடுப்பதில் மிகுந்த ஆர்வம் காட்ட வேண்டும். கேட்டு கொடுப்பது ஒன்று, கேட்காமலேயே வாரி கொடுப்பது ஒன்று. கேட்காமல் கொடுக்கிற பொழுது அல்லாஹ்வும் நமக்கு நாம் கேட்காமல் கொடுப்பான். நோன்பாளிகளுக்கு கொடுக்கிற பொழுது நம்மை நரகை விட்டு அல்லாஹ் பாதுகாக்க என்பதாக நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். எனவே ரமலானில் நம்மால் எவ்வளவு அமல் செய்ய முடியுமோ முடிந்த அளவு இருக்க கட்டி கொண்டு நம்மை பாவங்களை விட்டு விலகி நன்மைகளை செய்ய ஆசைப்பட வேண்டும். ஒரு பக்கத்தில் நன்மையை செய்து கொண்டு இன்னொரு பக்கத்தில் பாவம் செய்வது, இது கேலியாக, விளையாட்டாக ரமலானை கடந்து செல்கிற செயல். நாம் பொதுவாக 11 மாதங்களில் புறம் பேசியிருப்போம் என்றால் ரமலானில் மிகுந்த கவனத்தோடு யாரை பற்றியும் புறம் பேசிவிடக் கூடாது என்ற சிந்தனையோடு வாழ வேண்டும். நம்மை தவறி அப்படி புறம் வந்து விட்டாலும் உடனே அதற்காக ரப்பிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒரு பொய் பேசிவிட்டோம், மேடத்தில் ஒரு பொய் சொல்லிவிட்டோம் என்றால் அதற்காக உடனே ரப்பிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். எனவே பாவங்களை விட்டு நன்மைகளை செய்வது, பாவங்களோடு பாவங்களை கை கோர்த்து கொண்டு அப்படியே தராவி சொல்கிறது, அப்படியே நோன்பு வைக்கிறது, அப்படியே ஜகாத் கொடுக்கிறது, அப்படியே தர்மம் செய்யறது, அப்படியே தஹஜ்ஜுத் தொழுவது இல்லை. பாவங்களை கலட்டி விட்டு, செருப்பை கலட்டுவது போன்று பாவங்களை கலட்டி விட்டு நன்மைகளை செய்தால் மட்டுமே அதற்கான உயர்ந்த நற்கூலிகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ் சொல்லுவான், வல்லதீன ஜாஹது ஃபீனா நஹ்தியன்னஹும் சுபுலனா. யார் நம்மளுக்காக வேண்டி முயற்சி செய்கிறார்களோ, நமது பாதையில் நல்லது செய்வதற்காக முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வழியை நாம் இலகுவாக்கி கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். இன்னொரு அல்லாஹ் சொல்லுவான், சூரா கஹஃபினுடைய
இறுதி வசனம் எது? அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அமலன் சாலிஹா, எந்த களப்பற்ற முறையில் அமல் செய்து கொள்ளுங்கள். வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அல்லாஹ்விற்கு எந்த ஒன்றையும் நீங்கள் இணை வைத்து விடாதீர்கள். சூரா கஹஃப்னு சொன்னவங்க ஞாபகம் வந்தது. நாயகம் சொல்லுவார்கள், ஒவ்வொரு நாள் ஜும்ஆவிலும் யார் சூரத்துல் கஹஃபை ஓதி விடுகிறார்களோ அவர்களுக்கு அடுத்த ஜும்ஆ வரை அவர்களை பாவத்தில் இருந்து அந்த சூரத்துல் கஹஃப் பாதுகாக்கும் என்பதாக நாயகம் சொல்வார். ஒரு சோதனையிலிருந்து, ஒரு சிரமத்தில் இருந்து, ஒரு கஷ்டத்தில் இருந்து அடுத்த ஜும்ஆ வரை இந்த கஹஃப் பாதுகாக்கிறது என்பதாக நாயகம் சொல்வார்கள். யார் கஹஃபினுடைய முதல் 10 ஆயத்துக்களை ஒவ்வொரு நாள் இரவும் தொடர்ந்து ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அது கேடயமாக அமையும் என்பதாக நாயகம் சொல்வார்கள். மாதிரியான சிறு சிறு அமல்களை நாம் ஆர்வத்தோடு ஆசையோடு செய்ய வேண்டும். பெருமக்களே, ரமலான் நமது கையில் இருக்கிறது. ஒரு நோன்பு முடிந்து விட்டது, இன்னும் 29 அல்லது 28 நம் கரங்கள் இருக்கிறது. ரமலானை நாம் பெற்றுவிட்டோம். அல்லாஹ் கொடுத்த ரஹ்மத் நமது கரங்களில் தவறுகிறது. இதில் இந்த ரமலானை அமல்களில் கழிக்கிறோமா, அல்லது பாவத்தோடு சேர்ந்த அமல்களில் கழிக்கிறோமா, அல்லது அமல் இல்லாமல் பாவத்தோடு ரமலான் நம்மை விட்டு கடந்து செல்கிறதா என்று யோசிக்க வேண்டும். பாவத்தை கலட்டி விட்டு அமல்களில் ரமலானை கழித்தால் தஹஜ்ஜத் முதல் தராவீஹ் வரை தொடர்ந்து நற்காரியங்கள் செய்து இரவு உறங்கும் போதும் நற்காரியங்கள் செய்கிறோம் என்றால் ரமலான் நம்மிடம் தௌஃபீக்காக இருக்கிறது என்று பொருள். பெருமக்கள் சொல்வார்கள், பாவத்தோடு ஒரு பாவம் செய்து நோன்பு நோக்கிறோம், தராவீஹ் தொழுகிறோம், தஹஜ்ஜத் தொழுகிறோம், அப்படியே பாவத்தோடு கழிகிறது என்றால் ரமலான் நமது கரங்களில் கிடைத்தும் தௌஃபீக் இல்லாமல் கழிகிறது என்று பெருமக்கள் சொல்வார்கள். நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட மக்காவில் இறங்கிய சூறாக்கள், மொத்த குர்ஆன்ல 114 சூறா இல்ல, மொத்த சூறாக்களில் மக்காவில் இறங்கிய சூறாக்கள், மதீனாவில் இறங்கிய சூறாக்கள் இருக்குல்ல, மக்காலையும் சூறாக்கள் இறங்கியது, வஹி வந்தது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், 7 வானங்களை கடந்து வந்தார்கள், வஹியை ஓதி காட்டினார்கள். இது மனிதர்களால் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, இது சத்தியமான வார்த்தை. 7 வானத்தை கடந்து வஹி வருகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவனால் வஹி கிடைக்கிறது. இது யாராலும் திரிக்கப்படவில்லை, இது கவிதை அல்ல, மனிதனின் வார்த்தை அல்ல என்று சித்தீக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற சஹாபாக்களுக்கு எவ்வளவு உறுதி இருந்ததோ அதே போன்ற அபூஜஹலுக்கும் தெரியும் தானே. மக்கால இறங்கிய எத்தனை வசனங்களை அபூஜஹல் கேட்டிருப்பார் பெருமானார் ஓத. ஆனால் தௌஃபீக் இல்லை தானே. சித்தீக் நாயகத்திற்கு கிடைத்த தௌஃபீக், சஹாபிகளுக்கு கிடைத்த தௌஃபீக், ரலியல்லாஹு அன்ஹு கிடைத்த தௌஃபீக், வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு கிடைத்த தௌஃபீக், ஏன் கருப்பென அடிமையான சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிடைத்த தௌஃபீக், தௌஸிபத்தை சார்ந்த ஹதீஸ் கலையில் முதலிடத்தை கொண்டிருக்கிற சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்கா இல்லையே, தௌஸ் கோத்திரத்தை சார்ந்தவர். மதீனாவிலிருந்து 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முதல் தரத்தில் ஹதீஸ் என்றால் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். ஒருவர் இன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அவருக்கும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெயர் நினைவிருக்கும். கியாமத் நாள் வரை வருகிற எல்லா முஸ்லிம்களுக்கும் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவரை தெரியாத யாரும் இல்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நபியின் முபாரக்கான திருக்கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு கிடைத்த தௌஃபீக் நபியின் சிறிய தந்தையான அபூ லஹபுக்கு கிடைக்கவில்லை. நபியின் தந்தையோடு பிறந்த எத்தனையோ சகோதரர்களுக்கு கிடைக்கவில்லை. நபியின் மாமாவிற்கு, நபியின் இரத்த பந்தங்களுக்கு கிடைக்கவில்லை தானே. ஆனால் அவர்கள் வழியை பார்த்தார்கள். அவர்களுக்கு உள்ளத்தில் ஆழமாக தெரியும், இவர்கள் அல்லாஹ்வின் தூதர், இவர் முகத்தில் ஏதோ ஒரு ஒளி இருக்கிறது, இவர் பேசினால் பொய் பேச மாட்டார், இவரை நம்பினால் ஏமாற்ற மாட்டார் என்று எல்லாம் தெரிந்துமே கூட தௌஃபீக் இல்லாததால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நரகவாசிகளாக இருக்கிறார்கள். அதே மாதிரி ஷைத்தானை எடுத்துங்களேன். ஷைத்தானுடைய பூர்வீகம் எது? ஜின்னினத்தை சார்ந்தது. ஷைத்தான் மனித குலத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரை படைப்பதற்கு முன்னால் எப்படி இருந்தால் விண்ணுலகிற்கு தலைவராக, அமீராக, இமாமாக என்று சொல்ல வைத்தவன்.
வழிநடத்தியவன், மலக்குகளை வழிநடத்தியவன். அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லாததால் கியாமத் வரை குர்ஆன் துவங்கும் பொழுது நாம் ஓதுகிற வார்த்தை அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ரமலான் நம் கரங்களில் கிடைத்திருக்கிறது. நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன், தௌஃபீக் இல்லாவிட்டால் ரமலானை நோன்பு நோற்று, ரமலானில் நின்று வணங்கி, ரமலானில் தர்மம் கொடுத்து, ரமலானில் ஜகாத் கொடுத்து எந்த பலனும் இல்லை. இப்ப பாவத்தோடு நம் ரமலான் கழிகிறதா அல்லது பாவத்தை கலட்டி விட்டு நம் ரமலான் கழிகிறதா என்று ஒரு தினம் யோசிக்க வேண்டும். பொய் பேசுகிறோம், தராவில் சொல்லுகிறோம், புறம் பேசுகிறோம், நோன்பு நோக்கிறோம், ஒருவரை ஏமாற்றுகிறோம், ஜகாத் கொடுக்கிறோம் என்றால் இந்த ரமலானால் எந்த பலனும் இல்லை என்று நமக்கு மேன்மக்கள் சொல்லி தருவார். நோன்பு இருக்கிற காலத்தில் ஒரு தவறு கூட நம்மை விட்டு நிகழ்ந்து விடக்கூடாது. குறிப்பாக இமாம் ஜமாஅத் ஃபர்தான தொழுகை எந்த ஒரு காரணத்திற்காக வேண்டியும் தப்பிவிடக்கூடாது. சரிங்களா? குறைஷி ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கிற செய்தி நிறைய வரலாற்று கிதாபுகளில் பதிவாயிருக்கிறது. சரிங்களா? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்க மகரிப் தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்லப்பட்டு மதீனாவிற்கு மஸ்ஜித் நபவிக்குள் நடந்து செல்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் நடந்து சென்றார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வெளியூருக்கு சென்ற வியாபார கூட்டம் வந்தது. அவன்கிட்ட சலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு என்ன அவங்க பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த கேப்ல தக்பீர் தஹ்ரீமா மிஸ் ஆயிடுச்சு. அந்த மகரிப்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா அஸ்ரை ஓதினார்கள். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். வாய்ப்பு கிடைக்கும்போது அப்படி கூடவே ஓதிகள் நன்மை தானே. நோன்பு வச்சுக்கோமா, நோம்பாளி வாயில குர்ஆன் ஓதுவது எவ்வளவு பெரிய பரக்கத். பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை தினமும் 10 முறை ஓதினால், உங்களுக்கு அதான் தெரியுது, அந்த சூறாவை 10 முறை ஓதினால் அல்லாஹ் உடனே உங்களுக்காக சொர்க்கத்தில் மாளிகை கட்டுகிறான். சரி, அவங்க கேட்டாங்களா நாயகம் சொன்ன உடனே, ரசூலுல்லாஹ் அப்ப நாங்க நிறைய மாளிகை வாங்கிடுவோமே நாயகமே, நிறைய தினமும் ஓதிக்கிட்டே இருக்குமே திரும்ப திரும்ப. நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ் நீங்கள் ஓத ஓத கொடுத்து கொண்டே இருப்பான், அல்லாஹ் கஞ்சர் இல்லை. இப்ப வாய்ப்பு கிடைக்கிற போது நமக்கு தெரிந்த சூறாக்களை கேட்கிற போது நம்ம கூட ஓதிடுறோம். அப்ப அந்த சூறாவை நாயகம் ஓதினார்கள் தொழுகையில். சரி, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு தக்பீர் தஹ்ரீமா மிஸ் ஆயிடுச்சு. மகரிபுடைய தக்பீர் தஹ்ரீமா உங்களுக்கு தெரியும் தானே. இமாம் அல்லாஹ் அக்பர்னு கட்டின உடனே கட்டுறது, எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம தக்பீர் கட்டின உடனே கட்டிடுறது தக்பீர் தஹ்ரீமா. இதற்கு ஷரியாவில் இஸ்லாத்தில் பெரிய குவாலிட்டி இருக்கிறது. யாருக்கு 40 நாட்கள் 40 வக்துகள் 40 நாட்கள் தக்பீர் தஹ்ரீமா மிஸ் இல்லாமல் சொல்கிறார்களோ அவர்களுக்கு முனாஃபிக்குடைய பட்டியலிருந்து அல்லாஹ்வுடைய பெயரை நீக்கி விடுகிறான். நயவஞ்சகத்தை கல்வியில் இருந்து அல்லாஹ் எடுத்து விடுகிறான். அவரா வாண்டடா போய் 2 முகமா நடக்க முடியாது என்று நாயகம் சொல்லுவார்கள். இப்ப தக்பீர் தஹ்ரீமாவுக்கு நிறைய குவாலிட்டி இருக்கிறது. இப்ப தக்பீர் தஹ்ரீமா மிஸ் ஆகிடுச்சு, தொழுகை மிஸ் ஆகல, ரக்காத்து மிஸ் ஆகல, ருக்கு போகும்போது வந்து சேரல. இமாம் தக்பீர் கட்டின உடனே கட்ட முடியல. தக்பீர் தஹ்ரீமா மகரிபுடைய தக்பீர் தஹ்ரீமா மிஸ் ஆயிடுச்சு. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு வருத்தம் ஏற்பட்டுச்சு, வலி ஏற்பட்டுச்சு. நேரா வெளியே வந்தாங்க. அந்த வருமானத்தில் கிடைத்த, அந்த வியாபாரத்தில் கிடைத்த மொத்த லாபத்தையும் தர்மம் செய்தாங்க. பெருமானார் தொழுது முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஏதோ செய்யறாரு. கூப்பிட்டு விசாரிச்சாங்க, என்ன செய்றீங்க, என்ன விஷயம்? அப்ப விஷயத்த சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் மகரிபுக்காக நான் வந்தேன், பாங்க சொல்லப்பட்டவரை வேகமா வந்தேன், வியாபார கூட்டம் வந்தது, வியாபார கூட்டத்துல பேசிட்டு இருந்தேன், அதனால தக்பீர் தஹ்ரீமா மிஸ் ஆயிடுச்சு. நீங்க சூரா அஸ்ர் ஓதினீர்கள், இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்பதாக அந்த வசனம் என்னை வலியை ஏற்படுத்தியது. தக்பீர் தஹ்ரீமா மிஸ் ஆயிடுச்சு என்ற வலி கொடுத்தது. அதனால் மொத்த லாபத்தையும் தர்மம் செஞ்சு விட்டேன் நாயகமே அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் சிரிச்சுட்டு சொன்னாங்க, நல்ல தர்மமா இருக்கிறது, ஒரு குவாலிட்டியான ஒரு வண்டர்ஃபுல்லான தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் 2000 ஒட்டகத்தில் கிடைத்த வியாபார பொருட்களின் லாபங்களை தர்மம் செய்து விட்டீர்கள் தக்பீர் தஹ்ரீமாவிற்காக. தர்மம் செய்தும் தக்பீர் தஹ்ரீமா கிடைக்கவில்லை அப்துல் ரஹ்மானே என்று நாங்கள் சொன்னார்கள். தக்பீர் தஹ்ரீமாவின் நன்மை 2000 ஒட்டகத்தில் கிடைத்த வியாபார பொருட்கள் கிடைத்த லாபத்தை தர்மம் செய்தாலும் கிடைக்காது. பிறகு
சரி, நான் குறைஷில்லா சொல்கிறார்கள், உடைய வாழ்க்கையில் தக்பீர் தஹரீமாவே மிஸ் ஆகல, விட்ட ஒரே ஒரு தக்பீர் தஹரீமாவிற்காக வேண்டி நிறைய தான தர்மங்கள் அடிக்கடி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்து கொண்டே இருப்பார்கள். எந்த அளவுக்குன்னா, முஸ்லிம்களுடைய 30,000 வீடுகள் அடமானத்தில் இருந்தது. சரி, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்க அதை மீட்டு கொடுத்தார்கள். அவன் சொந்த பணத்துல. சஹாபாக்கள்ல அதிகமா தானம் செஞ்சவங்கன்னு எடுத்து நம்ம பார்த்தா, சரி, உஸ்மானிய ரலியல்லாஹு அன்ஹு, சரி, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு 200 ஊக்கியா, 300 ஊக்கியா, 1000 ஒட்டகங்கள், 2000 ஒட்டகங்கள் வறுமை ஏற்பட்ட போதெல்லாம் உஸ்மானிய ரலியல்லாஹுடைய தர்மம் தான் அங்கு தலை கொடுத்தது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத்துக்கு முன்னால் தனது சொத்தை ஒட்டுமொத்த மதீனாவாசிகளுக்கும் பங்கு போட்டு கொடுத்தார்கள். அப்புறம் எவ்வளவு பெரிய செல்வந்தர், எவ்வளவு பெரிய செல்வந்தர்ல. நீ ஒரு தினம் யோசிச்சு பாருங்களேன், மதீனாவுக்கு வரும் பொழுது ஒரு நயா பீசா இல்லாம வந்தவர். மந்தல்லது யக்ரிதுல்லாஹ கரதன் ஹஸனா, அல்லாஹ் கேட்கிறான், என் கரத்தில் கடன் கொடுப்பவன் யார், எனக்கு கடன் கொடுப்பவன் யார், எனக்கு அப்படி கடன் கொடுத்துட்டீங்கன்னா வாய் நான் உனக்கு அதை இரட்டிப்பாக பன்மடங்காக கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹிற்கு கடன் கொடுத்த அளவுக்கு உயர்ந்த நல்ல மனதை அல்லாஹ் தருவானாக. மக்களே, இதுக்கு பொருளாதாரம் வழங்கணும்னு அவசியம் இல்லைங்க. நல்ல மனம் இருந்தால் கொடுக்கவும், நல்ல மனம் இருந்தால், நான் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அல்லாஹ் செய்ய வைப்பான். ரமதானில் தர்மம் செய்வது அவ்வளவு பெரிய நன்மையை கொடுக்கும். அல்லாஹ் தர்மம் செய்கிற மக்களாக ஆக்குவானாக. அடுத்து நாம் ரமதானில் கவனிக்க வேண்டிய அந்த அமல்களில் தராவி, இரவு வணக்கம், நோன்பு நோற்றல், நோன்பாளிகளுக்கு உதவி செய்வது, இந்த பட்டியல அடுத்த அமல்னு நம்ம பார்த்தா குர்ஆன் ஓதுவது, குர்ஆனுடைய தர்ஜுமாவை படிப்பது, தான தர்மங்கள் செய்வது. முடிஞ்ச அளவு அது எவ்வளவாக இருக்கட்டும்ங்க, கொடுத்துக்கிட்டே இருப்போம். குறிப்பா பள்ளிவாசலுக்கு கொடுப்போம். அல்லாஹ் அதில் நிறைய பலன்களை வைத்திருக்கிறான். அடுத்து இத்திகாஃப் இருக்கிறது. ரமலான்ல மட்டும்தான் இந்த அமல் செய்ய முடியும். இதோட அடுத்த ரமலான்ல தான் வாய்ப்பு கிடைக்கும். அதனால கடைசி 10 இத்திகாஃப் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும். என்னை வைத்து இந்த உலகில் ஒரு அணுவும் அசையாது, அனைத்தையும் செய்பவன் அல்லாஹ் தான் என்ற சிந்தனை வேண்டும். இந்த ரமலான்ல என் கபருக்காக நான் 10 நாள் இத்திகாஃப் எடுத்துக் கொள்வேன் என்ற நியத் வேண்டும். அடுத்து ஜகாத் கொடுப்பது. ஜகாத்தை சரியாக கணக்கு பார்த்து ஏழைகளுக்கு, வறியவர்களுக்கு சரியான முறையில் கொடுத்து விட வேண்டும். ஒவ்வொரு வாட்டியும் சொல்றதுதான் அந்த 100 ரூபா இந்த ஜகாத்து புடவை. அதனால எந்த யூஸும் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை. கொடுக்கிற உங்களுக்கும் வாங்குகிற அவர்களுக்கும் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த அந்த வழியில் நிறைவேற்றுவோம். வல்லோன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.